இலவசமா தரணும். ஆனா கல்வியை காசு கொடுத்தா வாங்க முடியுது. 1 லட்சம் கொடுத்தாதான் இன்னைக்கு எல்கேஜி பையனை படிக்க முடியுது. காரணம் என்ன? இவங்க எல்லாமே பண முதலீடு ஆயிட்டானுங்க. அன்னைக்கு ஒரு சிம்பிளா வார்டு நம்பரா இருந்தவன் இன்னைக்கு என்ன பண்றான்? ஒரு 5 காரு 6 காரு வாங்கிடுறான். எல்லாம் யாரோட பணம்? நம்மளுடைய பணம். என் அன்பு சொந்தங்கள் நீங்க சிந்திக்கணும். இப்ப 5000 கொடுக்குறான். எதுக்காக கொடுக்குறான்? இந்த வாட்டை முன்பதிவு செய்யறான். ஏன் இப்பதான் கோடை வருதா? இப்ப இது வருதா? இல்ல, இவங்க அதிகாரத்துக்கு வரணும். அதிமுக திமுக போட்டி போட்டு 50 வருஷமா போட்டாச்சு. நம்மளும் போட்டோம். யாருக்கு போட்டோம்? திமுக இந்த வாட்டி எதுவும் பண்ணலப்பா, அதிமுக போட்டு வைப்போம். அதிமுக ஒரு மாற்றம். அதிமுக போட்டோமா, எதுவும் பண்ணல, திமுக போடுவோம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டோம். என் அன்பு சொந்தங்களை நீங்க சிந்திங்க. 15 வருஷமா யாருடைய கூட்டம் கிடையாது. யாருடைய கூட்டம் இல்லை. எல்லாம் கேட்கறாங்க. போற இடத்துல தான் எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. எல்லாம் சொல்ற ஒரே இல்லதான், நீங்க யாரா கூட்டம் வச்சிருக்கலாமா? யாராச்சும் கூட்டம் வச்சு ஒரு 5 சீட்டு ஜெயிச்சுட்டு உள்ள போயிடலாமான்றாங்க. யாரோட கூட்டம் வச்சு சொல்லுங்க. மழை ஆயிடுச்சோனா இல்ல மண் ஆயிடுச்சுன்னா நம்ம பெண் பிள்ளைகளை வன்புணர்வு செய்யும் போது தட்டி கேட்காம அமைதியா இருந்தோம். எவங்களோட கூட்டம் வைக்கணும் சொல்லுங்க. இதெல்லாம் மாத்தணும். எளிய பிள்ளைங்க நாங்க நிக்கிறோம். இப்ப நீங்க வேட்பாளர் எல்லாம் பாருங்க, எல்லாருமே பணம் முதலைங்க. எல்லா விஜேந்திரனை பாருங்க, ரமணாவை பாருங்க, எல்லா வேட்பாளையும் பாருங்க. நம்ம அண்ணன் செந்தாமன் சீமான் மட்டும்தான் எளிய பிள்ளை நிறுத்திருக்கோம். இதே விவசாய குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க நாங்கெல்லாம் இன்னைக்கு வேலையை விட்டு தான் கத்திட்டு இருக்கோம். காரணம் என்ன? நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்க தலைமுறை போயிடுச்சு, நம்ம என் தலைமுறை போகுது. நாளைய பிள்ளைகளுக்கு கல்வி வேணும், இலவசமா மருத்துவம் வேணும். பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிருக்க திருவள்ளூர்ல ஏதாச்சும் நல்லா இருக்க போய் பாருங்க. எந்த ஒரு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனாலும் ஏதாவது சரியா காரணம் என்ன? இவங்க எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நலத்திட்டங்கள்ல அமௌண்ட் காமிக்கும். இவ்வளவு நிதி போட்டிருக்கோம், இந்த வேலையை செஞ்சிருக்கோம். ஆனா இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு தான் அமௌண்ட் கமிஷன் போகும். ஒரு ரோடு போடுறான், ஒரு 5 வருஷத்துல எத்தனை ரோடு மாத்தி மாத்தி போடுறான் சொல்லுங்க. இது எல்லாமே கான்ட்ராக்ட் காரருக்கு அவங்களோட எண்ணத்தை மட்டும் தான் பண்றானுங்க. இதெல்லாம் வியாபாரம். இவங்க பண்றது 5 வருஷத்துக்கு அரசியல் பண்றதுக்காக வரல, வியாபாரம் பண்றதுக்காக வராங்க. இங்க நமக்கு திருவள்ளூர்ல ஒரு அரசு கல்லூரி இருக்காது. காரணம் என்னன்னா, விஜய் அவ்வளவு கல்லூரி வச்சிருக்காரு, அவ்வளவு காலேஜ் வச்சிருக்காரு. அதுல படிக்கிறவங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க சேர்க்க முடியுமா? 10 லட்சம் டொனேஷன், 5 லட்சம் டொனேஷன். அவங்க தான் எம்எல்ஏ இருக்காரு. யாராவது ஒருத்தருக்கு அவங்க கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்காரர்கள் கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது. என் அன்பு சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் அதிகாரத்துக்கு வந்ததே கிடையாது, இன்னும் வரல. ஆனாலும் இது வரைக்கும் நாங்க பல பேருக்கு ரத்த தானம் கொடுத்துருக்கோம். ரத்தம் கொடுக்குற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எத்தனை பேருக்கு தெரியுங்களா? அப்ப போயிட்டாங்க, ஒருத்தருக்கு அடிபட்டு ரத்தம் கொடுக்கும் சொல்லும் போது அவன் எந்த கட்சிக்காரன், எங்களுக்கு ஓட்டு போடலாம் போட மாட்டான், எதையும் பாக்குறது இல்ல. நாங்க மட்டும்தான் கொடுக்குறோம். லஞ்சம் கைவிட்டு சொல்லிட்டு ஒரு பாசறை வச்சிருக்கோம். அது என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் ஆபீஸ் தான் போயிட்டு ரேஷன் கார்டு வாங்கலாம், எனக்கு இருப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் லஞ்சம் கேட்கறாங்கல்ல, அந்த லஞ்சம் கேட்கறவங்கள லஞ்சம் கொடுக்காம இதெல்லாம் வாங்கி தர முடியும். இந்த மாதிரி நாங்க எல்லாத்துக்கும் பாசறை வச்சிருக்கோம். இந்த மாதிரி எந்த கட்சி வச்சிருக்கு சொல்லுங்க? எந்த கட்சியும் வச்சிருல. காரணம் என்னன்னா, இவங்க எல்லாம் அதெல்லாம் வாங்குறாங்க.